ஆராதனை நேரங்களில் ஆத்மநாதனை கண்டிடவே ஆராதித்து நாம் காத்திருப்போம். ஆத்மநாதன் இயேசுவே ஆராதனை நேரங்களில் ஆத்மநாதனை கண்டிடவே ஆராதித்து நாம் காத்திருப்போம். ஆத்மநாதன் இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆயிரம் ஆராதனை 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 ஆத்மாவின் ஆராதனை 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 ஆயிரம் ஆராதனை 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 ஆத்மாவின் ஆராதனை. சன்னதியில் ஒரு நிமிடம் வாழ்வது எத்தனை பாக்கியம். இவ்வுலகில் 1000 நாள் வாழ்வதை விட நான் வாழ்வது மேலானது. இவ்வுலகில் 1000 நாள் வாழ்வதை விட மேலானது. சந்நிதியில் ஒரு நிமிடம் வாழ்வது எத்தனை பாக்கியம். இவ்வுலகில் 1000 நாள் வாழ்வதை விடவும் மேலானது. சந்நிதியில் 1000 நாள் வாழ்வதை விடவும் மேலானது. ஆராதனை ஆராதனை ஆயிரம் ஆராதனை 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 ஆத்மாவின் ஆராதனை 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 ஆயிரம் ஆராதனை 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 ஆத்மாவின் ஆராதனை. திருநாமம் என்று அறிவித்திட மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வானமட்டு உயர்த்திடவே ஸ்தோத்திர கீதங்கள் பாடிடும். திருநாமம் என்றும் அறிவித்திட மக்கள் மத்தியில் எடுத்துரைத்திடும் வானமட்டும் உயர்த்திடவே ஸ்தோத்திர கீதம் பாடிடும். திருநாமம் என்றும் அறிவித்திட மக்கள் மத்தியில் எடுத்துரைப்போம். திருநாமம் என்றும் அறிவித்திட மக்கள் மத்தியில் எடுத்துரைப்போம். வானமட்டும் உயர்ந்திடவே ஸ்தோத்திர கீதங்கள் பாடுவோம். வானமட்டும் உயர்ந்திடவே ஸ்தோத்திர கீதங்கள் பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆயிரம் ஆராதனை 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 ஆத்மாவின் ஆராதனை 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 ஆயிரம் ஆராதனை 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 ஆத்மாவின் ஆராதனை. திருவார்த்தைதான் மன உருவானார், உடலும் இரத்தமும் நமக்கு என்றார். திருவுணவில் வீற்றிருக்கும் அதிசய தேவனை ஆராதிப்போம்.
திருவார்த்தை தான் மனு உருவானார், உடலும் இரத்தமும் நமக்கு ஈந்தார். திருவுணவில் வீற்றிருக்கும் அதிசய தேவனை ஆராதிக்கும். திருவார்த்தையால் மனு உருவாய் உடலும் இரத்தமும் நமக்கிருந்தார். திருவார்த்தைதான் மனு உருவாய் உடலும் இரத்தமும் நமக்கிருந்தார். இருவுலகில் ஓராயிரம் வாழ்வதை விடவும் மேலானது. இவ்வுலகில் ஓராயிரம் நாள் வாழ்வதை விட மேலானது. ஆராதனை ஆராதனை ஆயிரம் ஆராதனை 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 ஆத்மாவில் ஆராதனை 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 ஆயிரம் ஆராதனை 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 ஆத்மாவின் ஆராதனை ஆத்மாவின் ஆராதனை. தந்தையே இறைவா உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். புகழ்கின்றோம் என்னுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவியனைத்தும் உன் பாதம் உன் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். என்னுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவியனைத்தும் உன் பாதம் உன் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். இயேசுவே இறைவா, இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து உம் பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். என்னுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து உம் பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். ஆவியே இறைவா, ஆவி இறைவா உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவியனைத்தும் உன் பாதம் உன் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். என்னுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவியனைத்தும் உன் பாதம் உன் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். ஒவ்வொரு இறைவா, ஓரே இறைவா, உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா என்னுடைய
ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றே. என்னுடல் ஆன்மா என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் பாதம் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றே. பாதம் வைத்து பாதம் வைத்து விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மையே நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். பணியாளன் கண்கள் தன் தலைவனின் கைகளை நோக்கி பார்ப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைகளை நோக்கி இருப்பது போல, என் கடவுளாகி ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் நிலைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழிச்சொல் போதும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. நம் மத்தியில் எழுந்து இருக்க ஆண்டவர் இவர் இரக்கத்தின் தேவன், அருள் நிறைந்தவர், அதிசயம் செய்கிற கடவுள். இவர் ஆராதனைக்குரிய கடவுள். இவர் என்று வாழ்கிற கடவுள். அருமையான சொல்லே, யுகாந்தரங்களுக்கு முன்பே இருப்பவர், நான் இருப்பவராக இருப்பவர் என்றுமோ யோசுவாவோடு கூறினவர் இன்று நம் மத்தியிலே மெய்யாகவே இந்த திரு அப்பத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய, நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்க, இரவு முழுவதும் அவர் பாதத்திலே அமர்ந்து அவருடைய இறை வார்த்தைகளை கேட்டு நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்திருக்கிற நம்முடைய வேண்டுதலுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் இந்த ஆண்டவர். இவர் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மை செய்கிற கடவுள். அருமையானவர்களே, இவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்கிற கடவுள். இவரை நாடி தேடி வருபவர்கள் எவரையும் அவர் ஒரு பொழுதும் வெறுமையாக அனுப்பியதே இல்லை. இவர் நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்தினார். பிரச்சனைகளோடு வருகிற ஒவ்வொருவரையும் குணப்படுத்தினார். சென்ற இடங்களில் எல்லாம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்த கடவுள். இவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்த கடவுள். இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவருக்கு ஒரு நன்மைத்தனத்தை செய்ய வந்திருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் எல்லோரும் 2 கரங்களையும் உயர்த்தும். உங்கள் 2 கரங்கள் அழகான கரங்கள். தூங்குற எல்லாரும் தட்டி எழுப்புங்க மக்களே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்துங்க. மெய்யாகவே இறைவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அழகான கரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரங்கள் அவரை வாழ்த்தி புகழ்வதற்காக எல்லாரும் முற்றிலுமாக நல்ல எக்கால துணியோடு நாம் ஆண்டவரை இப்பொழுது குலைக்க போகிறோம். எல்லோரும் எக்கால துணியோடு இயேசுவேன்னு கூப்பிடுங்க மக்களை. எல்லாரும் வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த இடம் அதிர வேண்டும், இந்த இடம் அசைய வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே இரட்சகரே, இயேசுவே ஆண்டவரே, எங்கள் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற கடவுளே. அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற கடவுள். நோயோடு வந்திருக்கிற பிள்ளைகளை இன்று குணப்படுத்துகிறீர். பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் பாரங்களை இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எடுத்து மாற்றும் ஆண்டவரே. வேதனைகள், கவலைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீரை உடைத்து ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சகல கட்டுகளை, துன்பத்தின் கட்டுகள், நோயின் கட்டுகள், தடைகள் அனைத்தையும் ஆண்டவரே எடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புகழ்ச்சியின் போது எரிக்கும் மதிலை உடைத்த கடவுளே, புகழ்ச்சியின் போது
எங்களோடு இருக்கும் மதிலை உடைத்த கடவுள் ஆண்டவரே, எங்கள் முன்னே இருக்கிற மதில்களை உடைத்தெறிந்து ஆண்டவரே நல்ல வழியில் எங்களை வழி நடத்த ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. சகல துன்ப துயரங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உடைக்கப்பட்டு தடைகள் நீக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே இரட்சகரே, ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. மக்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் குணப்படவில்லை என்ற பிள்ளைகள் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். அதிகாலை வேளை தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பாய். அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பாய். துதிக்கும் போது ஜெபிக்கும் போது அருகில் இருக்கின்றார் அவர் ஆண்டவர், ஆண்டவரே, அவர் ஆண்டவர், ஆண்டவரே. துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் அருகில் இருக்கின்றார். துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் அருகில் இருக்கின்றார். அவர் ஆண்டவர், ஆண்டவரே, அவர் ஆண்டவர், ஆண்டவரே, அவர் ஆண்டவர், ஆண்டவரே, அவர் ஆண்டவர், ஆண்டவரே. அதிகாலை வேளை தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். அதிகாலை வேளை தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். நடக்கும் போதும் இருக்கும் போதும் அருகில் இருக்கின்றார். அவர் வல்லவர், நல்லவரே, அவர் நல்லவர், வல்லவரே. நடக்கும் போதும் அமரும் போதும் அருகில் இருக்கின்றார். நடக்கும் போதும் அமரும் போதும் அருகில் இருக்கின்றார். அவர் வல்லவர், நல்லவரே, அவர் வல்லவர், நல்லவரே, அவர் வல்லவர், நல்லவரே, அவர் வல்லவர், நல்லவரே. அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். அதிகாலை வேளை தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். ஆண்டவர் பணியை நீ செய்யும் போது உன் பணியை அவர் செய்வார். அவர் விண்ணுக்கு அதிபதியே, அவர் மண்ணுக்கு அதிபதியே. ஆண்டவர் பணியை நீ செய்யும் போது உன் பணி அவர் செய்வார். ஆண்டவர் பணியை நீ செய்யும் போது உன்
விண்ணுக்கும் அதிபதியே, அவர் மண்ணுக்கும் அதிபதியே. அவர் விண்ணுக்கும் அதிபதியே, அவர் மண்ணுக்கும் அதிபதியே. அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். அல்லேலூயா பாடும்போது அவருக்கு வணக்கம். அவர் மாட்சிமைக்கு நின்றவரே, அவர் வல்லமை பொழிபவரே. அல்லேலூயா பாடும்போது அவருக்கு ஆனந்தம். அல்லேலூயா பாடும்போது அவருக்கு ஆனந்தம். அவர் மாட்சிமை நிறைந்தவரே, அவர் மாட்சிமை நிறைந்தவரே. அவர் மாட்சிமை நிறைந்தவரே, அவர் வல்லமை நிறைந்தவரே. அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். பரிசுத்தமாய் நான் வாழும்போது பரமனை காண்கிறேன். பரிசுத்தமாய் நான் வாழும்போது பரமனை காண்கிறேன். அவர் பாரினில் பரம்பொருளே, அவர் பரலோக பிரஜாதிபதி. அவர் பாரினில் பரம்பொருளே, பரலோக பிரஜாதிபதி. பரிசுத்தமாய் நான் வாழும்போது பரமனை காண்கிறேன். பரிசுத்தமாய் நான் வாழும்போது பரமனை காண்கிறேன். அவர் பாரினில் பரம்பொருளே, அவர் பரலோக பிரஜாபதியே. அவர் பாரினில் பரம்பொருளே, அவர் பரலோக பிரஜாபதியே. அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். அதிகாலை வேளையில் தேவனை தேடு, அதிசயம் செய்பவரை அப்போது காண்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரஜாபதியை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சதா மாட்சிமை நிறைந்தவரை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்
வல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் வல்லவரே. பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. அவர் வல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் வல்லவரே. எல்லோரும் அப்படியே முழங்காலில் இருப்போம். தஞ்சைவர்கள் நமக்காக ஜெபிக்க போகிறோம். இதோ ஆண்டவர் நம் ஆற்றலாக இருக்கின்றார். ஆண்டவரே என் ஆற்றல் என்பதை நாம் உணர்வோம். நம்மிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் அல்ல நமக்கு துணை வருவது, நம்மிடம் இருக்கின்ற குணநலன்கள் அல்ல நமக்கு துணை வருவது. ஆண்டவரே நமது ஆற்றல் என்பதை நாம் உறுதியோடு நம்புவோம். இந்த வேளையிலே நம்மை விழித்திருக்க செய்வதும் ஆண்டவரின் ஆற்றல்தான். இந்த நேரத்திலே நம்மை பாடல் பாடி ஜெபிக்க செய்வதும் ஆண்டவரின் ஆற்றல்தான். இந்த நேரத்திலே நம்மை ஒன்றிணைக்க செய்வதும் ஆண்டவரின் ஆற்றல்தான். நம்மை தேற்றி திடப்படுத்துவதும் ஆண்டவரின் ஆற்றல்தான். இதோ நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமே, அந்த நம்பிக்கைக்கும் அடிப்படை காரணம் ஆண்டவரின் ஆற்றல்தான். ஆண்டவரின் ஆற்றல் இதோ இந்த பூவுலகம் எங்கும் நிரம்பி கிடக்கின்றது. இதோ ஆதியிலே கடவுளின் ஆற்றல் நீர் திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தது. அவருடைய ஆவி நீர் திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தது. அனைத்தையும் புதுப்பிக்கின்ற ஆற்றல் அது. அனைத்தையும் புதிதாக மாற்றுகின்ற ஆற்றல் ஆண்டவருடைய ஆற்றல். அந்த மாபெரும் சக்தி, ஆதிபராசக்தி, ஆதியிலே தோன்றிய சக்தி இதோ நம்மை அசைத்து கொண்டிருக்கின்ற சக்தியாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அது உள்ளும் புறமும் இருந்து நம்மை இயக்குகின்றது. அந்த ஆற்றலை சிதறடிப்பவன் எவன்? அந்த ஆற்றலுக்கு ஈடு கொடுப்பவன் எவன்? அந்த ஆற்றலை எதிர்த்து நிற்பவன் எவன்? இதோ நற்கருணை ஆண்டவர் ஆற்றலாக இருக்கின்றார். அவரிடமிருந்து வருகின்ற கதிர்கள் நமது இதயங்களிலே பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அவரிடமிருந்து வருகின்ற ஆற்றல் நமது சிந்தனைகளை புதுப்பித்து கொண்டிருக்கின்றது. அவரிடமிருந்து பிறக்கின்ற அந்த ஆற்றல் நமது உடலை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவருடைய ஆற்றல் நமது மனதை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவரது ஆற்றல் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. அவரது ஆற்றல் அனைத்தையும் புதுப்பித்து கொண்டிருக்கின்றது. இதோ நாம் புதியன செய்வோம் என்று சொல்கின்ற ஆண்டவருடைய ஆற்றல். இதோ நான் உன் பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று சொல்கின்ற ஆண்டவரின் ஆற்றல். இதோ வாழ்ந்திடு என்று எசேக்கியேல் ஆகமத்திலே சொன்ன ஆண்டவருடைய ஆற்றல். நான் உன்னை கடந்து செல்கின்ற பொழுது நீ தூய்மையற்று கிடந்தாய். இதோ மண்ணுலகில் உன்னை காண்பவன் எவனும் இல்லை, உன்னை தேற்றுபவன் எவனும் அல்ல. இதோ தூக்கி வீசப்பட்டிருந்தாய், நான் உன் மீது இரக்கம் கொண்டேன். உன்னிடம் இரத்த கரை இருந்தது, நான் தண்ணீரால் அதை கழுவினேன். உன்னை சுத்தப்படுத்தினேன், உனக்கு நல்ல ஆடைகளை அணிவித்தேன். உன்னை வாழ்ந்திடு என்று சொன்னேன், நீ வாழ்ந்தாய். இதோ ஆண்டவரின் அந்த ஒரு வார்த்தை, அதன் ஆற்றல். ஆண்டவரே, இதோ ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என்று அந்த நூற்றுவர் தலைவன் கெஞ்சிய ஆண்டவருடைய ஆற்றல். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா நலமடையும். அது ஆண்டவரின் ஆற்றல். லாசரே, வெளியே வா என்று சொன்ன ஆண்டவருடைய ஆற்றல் இதோ நம்மீது பாய்ந்து கொண்டிருக்கின்றது. நமது உள்மன கட்டுக்களில் இருந்து ஆண்டவர் என்று நம்மை அழைக்கின்றார். இதோ கட்டிக்கொண்டிருக்காதே, அனைத்து பாவங்களையும் கட்டிக்கொண்டிருக்காதே, வெளியே வா. இதோ அனைத்தையும் ரகசியமாக புதைத்து வைத்து கொண்டிருக்கின்றாயே. அந்த லாசரின் உடல் அழுகியது போல அந்த பாவங்கள் எல்லாம் அழுகி கொண்டிருக்கின்றனவே, நாற்றம் எடுத்து கொண்டிருக்கின்றன.
இதோ கல்லறையை திறந்து கொண்டு வெளியே வா. எத்தனை விதமான மன கட்டுப்பாடுகளிலே புதையுண்டு கிடக்கின்றாய். எத்தனை விதமான குறுகிய மனப்பான்மையிலே சிக்குண்டு கிடக்கின்றாய். எத்தனை விதமான பாவ கட்டுக்கள் உன் உடலை அந்த லாசரை சுற்றி வைத்த கட்டுக்களைப் போல் நெருக்கி கொண்டு அமுக்கிக் கொண்டு இருக்கின்றன. அந்த கட்டுக்களை எல்லாம் உடை தெரிய மாட்டாயா? வெளியே வா என்று சொல்கின்ற ஆண்டவர். மானிடா, இங்கே எதை காண்கின்றாய் என்று எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு கேட்கின்ற பொழுது அவர், இதோ ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை காண்கின்றேன், அதன் குவியல்களை காண்கின்றேன் என்று சொன்னபொழுது, இதோ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. அந்த இறைவாக்கின் ஆற்றல் இந்த உடம்புகளை புதுப்பிக்கும். இந்த எலும்புகளை அது உயிர்த்தெழ செய்யும். சதை பச்சோடு இரத்த நாளங்களோடு அது மீண்டும் புதுப்பிக்கும் என்று சொன்ன அந்த இறை வார்த்தையின் ஆற்றல். இவைகளை நம்பி நாம் நற்கனை ஆண்டவர் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். நமது இதயத்தின் ஆழத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். என்னிடமுள்ள ஆற்றல்கள் இந்த உலகத்திலே தோற்று போய்விட்டன. இதோ செல்வம் சம்பாதிக்க நான் முயன்றேன், ஆனால் ஏழையானேன். வீடு கட்டினேன், வறியவனானேன். பல வாகனங்களை வாங்கினேன், ஏழையானேன். செல்வத்தின் மீது நான் கொண்ட பற்று என்னை இன்று கடனாளியாக்கி உள்ளது. யாருக்கும் வேண்டாதவனாக மாறிவிட்டேன். எனது கடன்களிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று கதறினேன். எல்லாம் என் கையை விட்டு போய்விட்டதே, இழந்து போனேனே என்று கதறிக்கொண்டிருக்கின்றேன். இதோ கடவுள் எனக்கு கொடுத்த ஒப்பற்ற சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை இன்று இழந்து விட்டேனே. அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே. இதோ என்னை சுற்றிலும் 3 தீய சக்திகள் சுற்றி கொண்டிருக்கின்றதே. சூன்யம் என்கின்ற தீய சக்தி, மூதேவி என்கின்ற அந்த தீய சக்தி, ஒன்றுமில்லாமை என்கின்ற தீய சக்திகள் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றனவே. அதிலிருந்து நான் எவ்வாறு தப்பி வருவேன் என்று நினைத்து கொண்டிருந்தால், அதிலிருந்து கடவுள் விடுதலையை அளிக்கின்ற கடவுளின் ஆற்றல். இதோ எனக்கு மகிழ்ச்சி இல்லை, துயரத்தையே நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி ஒருவர் கூட என்னை புரிந்து கொள்வது இல்லை என்று துக்கமான அந்த நிலையில் மூழ்கி கிடந்து வருந்துகின்ற நிலை. இதோ அடுத்த வேளை என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது? உயிரோடு இருப்பேனா, இருக்க மாட்டேனா? வாழ்வேனா, வாழ மாட்டேனா? எனது பெயர் நிலைத்திருக்குமா, கெட்டுவிடுமா என்று புரியாத தன்மைகள். இதோ புதிரான வாழ்க்கையிலே புலம்பி திரியும் மனிதர்கள். இதோ என்னை சுற்றிலும் இருக்கின்ற துன்பமான நிகழ்வுகள், எத்தனை விதமான வார்த்தைகள், எத்தனை விதமான பேச்சுக்கள். அனைவரும் என்னை சூழ்ந்து என்னை தாக்க பார்க்கின்றனர். ஒருவேளை அவன் வீழ்ந்து விடுவானோ என்று எண்ணுகின்ற நிலையில் மனிதர்கள் என்னை சூழ்ந்து விட்டனர் என்று நினைக்கின்ற பொழுது, இதோ ஆண்டவரே என் ஆற்றலாக இருக்கின்றார். அவரே எனது கோட்டையாக அரணாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோமா? இதோ நம்மை மன்னிக்கின்ற ஆற்றலுடைய ஆண்டவர். பிலாத்து அவன் நீதியின் முன்னிலையில் இருந்து கொண்டு நீதியை கொடுக்காமல் கையை கழுவினான். ஒரு நல்லவரை காப்பாற்ற அவனுக்கு துணிவில்லை. அவன் இவ்வுலகின் அரசன். ஆனால் என்னுலகின் அரசன் என் ஆண்டவர் பிலாத்து போன்ற கை கழுவி விடுகின்ற அரசன் அல்ல. நல்லவரையே காப்பாற்ற முடியாத பிலாத்து அரசன் என்றால், நல்லவரை மட்டுமல்ல, தீயவரையும் தவறி விழுந்தவர்களையும் நோயுற்றவர்களையும் காப்பாற்றுகின்ற எங்களுடைய அரசன் இதோ நற்கருணையிலே இருக்கின்றார். நற்கருணையில் இருக்கின்ற என் அரசன் என்று நினைத்து கொள்ளுங்கள். இதோ வேற்றிடத்தில் நான் சென்று கொண்டிருந்த பொழுது பிற அரசன் என்னை கைது செய்தான். பிற படை வீரர்கள் என்னை தாக்குகின்றனர். பிற தீமையான சக்திகள் என்னை துரத்துகின்றன. ஓடி வாருங்கள், திரும்பி வாருங்கள், என் அரசனிடம் நான் திரும்பி செல்வேன் என்று என் அரசனிடம் திரும்பி வாருங்கள். ஹீ இஸ் மை கிங், அவரே என் அரசன் என்று அவரிடம் திரும்பி வாருங்கள். எதிரிகள் சிதறுண்டு போவர். இந்த அரசனை தாண்டி வந்துதான் ஒரு மனிதன் நம்மை தொட முடியும். இந்த அரசனை தாண்டித்தான் பேயோ நோயோ நம்மை
தொட முடியும். இந்த அரசனை தாண்டித்தான் சூனியம் என்பது நம்மை தொட முடியும். இந்த அரசனை தாண்டித்தான் பலவீனம் நம்மை தொட முடியும். இந்த அரசனை தாண்டித்தான் பாவம் என்பது நம்மை தொட முடியும். இதோ அரசனிடம் திரும்பி வாருங்கள். ஆண்டவரே என் அரசன் என்று ஜெபியுங்கள். என் அரசர் பரிசுத்தராயிருக்கின்றார், அவர் உத்தமராயிருக்கின்றார், அவர் உன்னதராயிருக்கின்றார், அவர் நல்லவராயிருக்கின்றார், அவர் வல்லவராயிருக்கின்றார். இதோ நாம் அனைவரும் கரங்களை உயர்த்தி என் அரசனிடம் திரும்பி வருவோம் என்ற வாக்குறுதியை புதுப்பிப்போம். ஆண்டவரே நீரே என் அரசர். அனைவரும் இணைந்து ஆண்டவரே நீரே என் அரசர், ஆண்டவரே நீரே என் அரசர், என் அரசர், எனக்குரியவர், எனக்குரிய பங்கை அளிப்பவர் நீர், என் மீட்பர் நீர், என் ஆண்டவர் நீர், எனது வலிமை நீர், எனது கேடயம் நீர், என்னை நல்லவனாக மாற்றுபவர் நீர், என் பெயரை காப்பவர் நீர், எனக்கு வலுவூட்டுகின்றவர் நீர், என்னை நேசிப்பவர் நீர், என்னை நண்பன் என்று அழைப்பவர் நீர், வாக்குறுதிகளின் வழியாக புதுப்பிப்பவர் நீர், வல்லமை தந்து தேற்றுபவர் நீர், வாழ்ந்திடு என்று கட்டளை கொடுப்பவர் நீர், வெளியே வா என்று அழைப்பவர் நீர், எழுந்திடு என்று சொல்பவர் நீர், ஆண்டவரே எழுந்திடு என்று சொல்பவர் நீர், என்னை காப்பவர் நீர், என்னை பாதுகாக்கும் மலை நீர், என்னை நேசிப்பவர் நீர், எனது ஆறுதல் நீர், என் ஆண்டவர் நீர், என் ஆற்றல் நீர், என் முழுமையும் நீர், என்னை நேசிப்பவர் நீர், எனக்காக உயிரை கொடுத்தவர் நீர், எனக்காக இரத்தம் சிந்தி ஜெபித்தவர் நீர், என்னை காப்பவர் நீர், என்னை அணைப்பவர் நீர். இயேசுவே, 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 இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்தர், இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்தர். இயேசுவின் நாமம் முழங்கட்டும், உலகெங்கும் ஒலிக்கட்டும். இயேசுவின் நாமம் முழங்கட்டும், உலகெங்கும் ஒலிக்கட்டும். இயேசுவரே நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தனித்தன்மையானவர், நீர் ஒருவரே மெசியா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத குரு, நீர் ஒருவரே உத்தமர், நீர் ஒருவரே தந்தையிடம் பரிந்து பேச வல்லவர், நீரே எனது மீட்பர், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே இயேசுவே என்னை காத்தருளும். ஆண்டவரே இயேசுவே உமது நாமத்தின் பொருட்டு என் பெயரை காத்தருளும். எனக்கு நீர் கொடுக்க இருக்கின்ற புது வாழ்வை ஆசீர்வதித்தருளும். என் வாழ்வை திருப்பிவிடும். என் சிந்தனைகளை எல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். என் செயல்களை எல்லாம் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றேன். இதோ அதனை ஏற்று மாற்றியருளும். பாவத்திலே மூழ்கி கிடக்கின்ற என்னை உம்மை நேசிக்க செய்தருளும். தியாகத்தின் உருவாக மாற்றியருளும். உம் அன்பிலே நீடித்து நிலைக்க, கட்டளைகளை கடைபிடிக்க மன உறுதியை எங்களுக்கு தந்தருளும். அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்க ஆற்றலை தந்தருளும். என் ஆற்றலே இறங்கி வாரும்.
வாரும், எங்களை ஆசீர்வதியும். ஓ ஆவியாரே, உலக அனைத்தையும் புதுப்பிப்பவரே, மனிதகுலம் அனைத்திற்கும் பொதுவானவரே, புறவினத்தாருக்கும் நீரே ஆவியான கடவுள், எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தியருளும் கடவுள், எங்களை வழி நடத்தியருளும் அக்கினியாம் ஆண்டவரே, ஆவியாரே, முற்றிலும் எங்களை மாற்றியருளும், குணப்படுத்தியருளும், மீட்டருளும், காத்தருளும். ஆமேன், ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று அக்கினியாம் ஆவியாரே என்ற பாடலை பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அக்கினியாம் ஆவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, எம்மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. எம்மீது இறங்கும், இப்போதே மகிழ்ச்சியோடு எம்மை மாற்றிடுமே. மாற்ற வேண்டும். நாம் எளிமையாக நம்மை ஆண்டவர் நம் மீது இறங்குவார் என்று அவரோடு என் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் என்னை மாற்றிடுமே. ஹல்லேலூயா. என் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. பாறையை உடைப்பவரே, பாவியை மன்னிப்பவரே, பாறையை உடைப்பவரே, பாவியை மன்னிப்பவரே, பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி முற்றும் எம்மை மாற்றிடுமே. அல்லேலூயா. பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி முற்றும் எம்மை மாற்றிடுமே. அக்கினியாம் ஆவியாரே, ஆண்டவரின் திருக்கொடையே, என் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் என்னை மாற்றிடுமே. என் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. நிழலாய் வருகின்ற கடவுள், நம்மை நிழல் போல தொடர்கின்ற ஒரே தெய்வம் நமது அக்கினியாம் ஆவியானவர். அவர் அக்கினி மயமாக நம்மை சுட்டெரிக்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற பாவ நோய்கள் எல்லாம் தீர்ந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமது மனம் தேடிக்கொண்டே இருக்கும். அந்த பரிசுத்த தரத்திலே நிலைத்திருக்கின்ற பொழுது கடவுளின் அன்பில் நாம் நிலைத்திருக்கின்ற ஒரு நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது அதுவே உன்னதமான மனித நிலையாக இருக்கின்றது. நிழலாய் வருபவரே, அதிசயம் செய்பவரே, நிழலாய் வருபவரே, அதிசயம் செய்பவரே, கசப்புக்கள் நீக்கி கல்மனம் கரைத்து முற்றும் எம்மை மாற்றிடுமே. அல்லேலூயா. கசப்புக்கள் நீக்கி கல்மனம் கரைத்து முற்றும் எம்மை மாற்றிடுமே. அக்கினியாம் ஆவியாரே, ஆண்டவரே, கசப்புக்களை எல்லாம் மாற்றியருளும். இந்த கசப்புக்கள் மனிதரை இழவிடாமல் இருக்கின்றன. அவை உண்ணக்கூட வழி இல்லாமல் செய்கின்றன. தலையிலே படித்திருக்கின்ற பொழுது நான் வடித்த கண்ணீர் அந்த கசப்புக்களாக இருக்கின்றது. எனது நெஞ்சிலே இருக்கின்ற கசப்புக்கள், எனது வாழ்க்கையிலே இருக்கின்ற கசப்புக்கள் நான் உண்பதற்கு கூட தடையாக இருக்கின்றது. இதோ என்னிடம் இருக்கின்ற தலைவலி பாரங்கள், மனதிலே இருக்கின்ற அழுத்தங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அனைத்தையுமே உருமாற்றி அவையை அனைத்தையும் நீக்க
நீக்குவீராக, அனைத்தையும் துடை தெரிவீராக. ஓ தெய்வமே, ஆவியானவரை இறங்கி வந்தருளும். இதோ மனதிலே இருக்கின்ற காம பாவங்களை எல்லாம் எடுத்து நீர்தாமே தூர எழுந்தெழுவீராக. பிள்ளைகளை காப்பாற்றுவீராக. சூன்யக்கார பேய் என்ன செய்தாலும் ஒன்றுமில்லாமல் செய்கின்ற அந்த பேயை எங்களது குடும்பத்தில் இருந்து, தொலைவில் உள்ளவர்கள் குடும்பத்தில் இருந்தும் அருகில் உள்ளவர்கள் குடும்பத்தில் இருந்தும் இந்த சூன்யக்கார பேயை நீர்தாமே ஓட்டுவீராக. ஓ தெய்வமே, மூதேவி என்கின்ற பேய் எப்பொழுதும் கவலை, எதற்கும் கவலை, உன்னதமான நேரத்திலும் மகிழ்ச்சியின் நாட்களிலும் கூட கவலையை தருகின்ற அந்த மூதேவி என்கின்ற அந்த முற்றிலும் துக்கமான பேயை நீர்தாமே எங்களிடமிருந்து நீக்கி எறிவீராக. ஓ தெய்வமே, சுறுசுறுப்பில்லாமல் சோம்பலாக சுற்றி திரிகின்ற ஒரு அந்த எளிதான வாழ்க்கை முறை என்கின்ற நடைமுறையை எங்களிலிருந்து அகற்றுவீராக. இதோ பாவ கட்டுக்களில் இருந்து, சிக்கல்களில் இருந்தும் நீர்தாமே எங்களை விடுவித்து காத்தருள்வீராக. எத்தனை விதமான பாவ கட்டுக்கள் அப்பா! ஒவ்வொரு கட்டுக்களில் இருந்தும் இதோ மூச்சு விட முடியாத அளவிற்கு நான் திணறிக் கொண்டிருக்கின்றேன். எனது கழுத்து வரை எனது வெள்ளம் நிறைந்து விட்டது. ஆழமிகு நீர்த்திரளில் நான் அமிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதோ எனது பெருமூச்சே எனக்கு உணவாய் இருக்கின்றது. அதிகாலை தொடங்கி இரவில் நான் துயில் கொள்ளும் வரை இதோ பெருமூச்சு விட்டு எனது வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நேரமும் எனது பெருமூச்சே ஜபமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதோ தூய் ஆவியானவர் தாமே ஜபிக்க முடியாத வேளையிலே நமது பெருமூச்சுக்களை எல்லாம் எடுத்து அவர் ஜபமாக மாற்றுவார் என்று எங்களுக்கு சின்னப்ப சொல்லி தந்திருக்கின்றார். எங்களது பெருமூச்சிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற அவ்வளவு நல்ல தெய்வமாக எங்களது அருகில் இருக்கின்றீரே ஆண்டவரே. உமது இரக்க பெருக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஓ தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆவியானவரே, இப்பொழுதே எங்கள் மனதில் பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை விடுவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஓ தெய்வமே நன்றி. எங்களுக்கு வாக்குறுதி தருபவரே நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்களது இதயங்களிலே ஒளி ஏற்றுபவரே, எங்களுக்கு நம்பிக்கை தந்து காப்பவரே, ஆண்டவரே என் ஆற்றலாக இருக்கின்றார். அவரே எனது மீட்பு, அவரதே எனது கற்பாரை அரணாக இருக்கின்றார். அவரே நமக்கு துணையாக இருக்கின்றார். வலிமையான நாட்களில் கேடயமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவரே நமது கூடாரமாக இருக்கின்றார். அவரே நமக்கு அடைக்கல பாறையாக இருக்கின்றார். அவரே நமது மீட்பராக இருக்கின்றார். ஓ இயேசுவே நன்றி. இரத்தம் சிந்திய மீட்பரே நன்றி. ஓ மரியின் மைந்தனே நன்றி. ஓ அம்மா வாரும், உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். இதோ கானாவூர் திருமண விருந்திலே பரிந்து பேசி ஜெபித்தீரே. சிலுவையின் அடியில் நின்று பரிந்து பேசி ஜெபிக்கின்றீரே. வியாகுல அன்னையாய் மகனை மடியில் கிடத்துக்கொண்டு இந்த உலகத்துக்காக பரிந்து பேசுகின்ற எங்கள் அன்பு தாயே, பிள்ளைகள் எங்களுக்காக கூக்குரலிடும் தாயே, இதோ எங்களை பெற்றுக்கொள்வதற்காக பேறுகால வேதனையிலே இன்றும் துடிதுடிப்பவளே, இதோ எங்களது அஞ்ஞானத்திற்காக அந்த பேறுகாலத்தை நீடித்து வைத்திருப்பவளே, இதோ நாங்கள் ஞானத்தின் பிள்ளைகளாக எங்களை உருமாற்றியருளும். எங்களை ஞானத்தின் பிள்ளைகளாக பெற்றெடுத்து போரும். நாங்கள் ஞானத்தை விட்டு அகலும் பொழுதெல்லாம் உமக்கு பேறுகால வேதனைகளை தருகின்றோம். அம்மா எங்களை மன்னியும், எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தள்ளும். எவ்வாறு பெந்தைகோஸ்து நாளிலே சீடர்களை ஒன்று சேர்த்தீரோ அதே போல இன்று எங்களை ஒன்று சேர்த்து எங்களை கூட்டியருளும். இதோ தூய ஆவியானவரை நீர்தாமே பெந்தைகோஸ்து நாளிலே வாங்கி தந்தது போல், அவரை அழைத்து வந்தது போல் இந்த நாளிலும் எங்களை ஆவியானவரின் அபிஷேகத்திலே ஆட்கொள்ள செய்யும். அவர்தாமே அவரது வழி நடத்துதலை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அந்த வழி நடத்துதலின்படி எங்களது வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ளவும் கிருபை செய்தள்ளும். நன்றி ஆண்டவரே, நன்றி. அனைவரும் கண்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இடது கையை நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். இடது கரையை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி பிடியுங்கள். நற்கருணை ஆண்டவரிடம் இவ்வாறு வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே,
இதோ இந்த பிள்ளைகள் நெஞ்சிலே கைவைத்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளின் தேவைகளை அறிந்திருப்பவரே, அவர்களது இதய துடிப்புகளின் வழியாக அவரது குரலொலியை கேட்டருளும். அவர்களது குரலொலிக்கு நீர்தாமே செவி சாய்த்தருளும். இதோ ஒவ்வொரு பிள்ளைகளின் குரலொலியையும் தனித்தனியே கேட்கின்ற ஆற்றல் பெற்றவரே, அவர்களின் இதய துடிப்புகளை எல்லாம் அறிந்தவரே, அவர்களது இரத்த நாளங்களில் உள்ள இரத்தத்தின் ஓட்டத்தை எல்லாம் அறிந்தவரே, அவர்களிடம் இருக்கின்ற நோய்களையும் பேய்களையும் அறிந்தவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லியருளும். இதோ அவர்கள் குணமாகட்டும். இதோ வாக்கு கொடுத்தருளும். அவர்கள் குணமாவார்களாக. அனைவரையும் குணமாக்க ஆவல் கொண்ட எங்கள் தெய்வமே, இதோ என்னையும் இங்கு ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நீர்தாமே குணமாக்கியருளும். மனதிலுள்ள கசப்புக்களை எல்லாம் நீர்தாமே நீக்கியருளும். இதோ மது திருத்தைலத்தால் இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர்தாமே பூசியருளும். குணமாகு என்று சொல்லியருளும். நெற்றியிலே முத்திரையிட்டருளும். இதோ நாங்கள் கடவுளின் ஊழியர்களின் நெற்றியிலே முத்திரையிடும் அளவும் நீர் இந்த தீங்கை உலகத்திற்கு கொண்டு வராதேயும் என்று சொன்ன அந்த தூதரை போல நீர் இந்த பிள்ளைகளை எல்லாம் காத்தருளும். இதோ அதி தூதர்களை இந்த இடத்தை சுற்றி வட்டமிடுங்கள். இந்த பிள்ளைகளை எல்லாம் சுற்றி வட்டமிடுங்கள். இந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்ற மரண ஆபத்துக்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்கள். இதோ இவர்களிடமிருந்த நோய்களை எல்லாம் தீர்த்துவிடும். பாவ கட்டுக்களில் இருந்து இவர்கள் சுதந்திரமாக ஒரு புறாவை போல மாசற்றவர்களாக பறப்பதற்குரிய வலிமையை கொடுத்தவர். இவர்கள் ஆன்மாவை பொன்னில் புடமிடுவது போல புடமிட்டு எந்த வேதனையிலும் நிலைத்து நிற்கின்ற அனுபவமிக்க ஆன்மாவை இவர்களுக்கு கொடுத்து வழங்குவீராக. இவர்களை திடப்படுத்துவீராக. இவர்களை தேற்றுவீராக. நலிந்தவர்களை இதோ தோள் மீது சுமப்பீராக. ஆண்டவரே, இந்த ஜெபங்களை எல்லாம் நாங்கள் உம்மிடம் ஏறெடுக்கின்றோம். நன்றி இறைவா, இதற்கு செவிசாய்த்தீர் என நம்புகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அனைவரும் வளர்ந்தால் படியிட்டு மாண்பிய கீதத்தை பாடுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறியலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவுகளை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் அரசர் நீரே.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவார். இந்த நாளிலே